அதிகாரம் 4. அந்தியோக்கு எப்பிபானும் யூதர்களின் துன்பமும். சீமோன் செய்த தீமைகள். தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழிதூற்றினான். ஓனியாவே எளியதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இக்கேடுகளுக்கு எல்லாம் அவரே காரணர் என்றும் கூறினான். நகரின் புரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் மிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூறத் துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு ஆபத்தானது என்றும் மெனஸ்தேயின் மகனும் கோலேசிரியா பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பொல்லேனியு சீமோனின் தீச்செயல்களை முடுக்கிவிடுகிறான் என்றும் ஓனியா உணர்ந்தார். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு அன்று, அவர்கள் அனைவருடைய பொது நலனையும் தனிப்பட்ட நலனையும் கருதியே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டால் ஒழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் அவர் கண்டார். யாசோன் கிரேக்கமயமாக்கலை புகுத்துதல். செலூக்கு இறந்தபின் எப்பிபான் என்று அழைக்கப்பெற்ற அந்தியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓனியாவின் சகோதரனான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமை குரு பீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோகிராம் வெள்ளியும் வேறொரு வருமானத்திலிருந்து 3,200 கிலோகிராம் வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்று அமைக்கவும், அக்கூடத்திற்காக இளைஞர் குழு ஒன்று அமைக்கவும், எருசலேமின் குடிகளை அந்தியோக்கியா நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் தனக்கு அதிகாரம் தர இசைந்தால் 6,000 கிலோகிராம் வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் யாசோன் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமை குருபீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். உரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள பின்னர் அனுப்பப்பெற்ற யூப்பலோமின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரச சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அழித்துவிட்டு அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான். கோட்டைக்கு அடியிலேயே ஓர் உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலேயே நிறுவினான். மிகச்சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறை பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்கமயமாக்கலும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வதும் உச்சக்கட்டத்தை அடைந்தன. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையர் பெருமைமிக்கவை என்று கருதியவற்றை இக்குருக்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை இவர்கள் பெரிதும் மதித்தார்கள். இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களே யூதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயலன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் விளையாட்டு விழா தீர் நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான்.
அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமில் இருந்த அந்தியோக்கியா நகர குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்க்குலசு தெய்வத்துக்கு பலி செலுத்த 900 கிராம் வெள்ளியை கொடுத்தனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பலிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே சிறந்தது என்றும் எண்ணினார்கள். எர்க்குலசுக்கு பலி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம். எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலோமேத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவை முன்னிட்டு மெனஸ்தேயின் மகனான அப்பல்லேனியு எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலோமேத்தோர் தன் அரசுக்கு எதிரி என்று அந்தியோக்கு அறிந்து தன் பாதுகாப்புக்கான வழிவகைகளை தேடினான். ஆகவே யோப்பாவுக்குச் சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்களும் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடும் முழக்கங்களோடும் உள்ளே அழைத்து சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். மெனலாவு தலைமை குருவாதல். 3 ஆண்டுகளுக்குப் பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவற்றை பற்றி மன்னனிடம் முடிவுகளை அறிந்து வரவும் சீமோனின் சகோதரனான மெனலாவுவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனலாவு வந்தபொழுது தன்னை அதிகாரமுள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குருபீடத்தை தனக்கென்று கைப்பற்றி கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பிய அவனிடம் தலைமை குருவுக்குரிய தகுதியே இல்லை, கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோனும் வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனலாவு தொடர்ந்து தலைமை குருவாக இருந்தபோதிலும் தான் மன்னனுக்கு கொடுப்பதாக உறுதியளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. கோட்டைக்கு தளபதியான சோசித்திராத்து வரி தண்டுகிற பொறுப்பும் உடையவனாதலால் மெனலாவுவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பாக மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை குரு மெனலாவு தன் சகோதரனான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டுச் சென்றான். சைப்ரசு நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாளனாய் சோசித்திராத்து ஏற்படுத்தினான். ஓனியா கொலை செய்யப்படுதல். நிலைமை எவ்வாறு இருக்க, மன்னன் தன் காமக்களத்தியான அந்தியோக்கி என்பவளுக்கு தர்சு, மல்லோத்தா ஆகிய நகர்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னன் உயர் பதவி வகித்து வந்தோருள் ஒருவனான அந்திரோனிக்கு என்பவனை தன் பதிலாளாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனலாவு இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணியவனாய் கோவிலுக்குச் சொந்தமான பொற்கலங்கள் சிலவற்றை திருடி அந்திரோனிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர் நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களிலும் ஏற்கனவே விற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்தபொழுது அந்தியோக்கியா நகருக்கு அருகில் உள்ள தாப்னேயில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்தபின் மெனலாவுவை வெளிப்படையாக கடிந்து கொண்டார். எனவே அந்திரோனிக்குவை மெனலாவு தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனைப் போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோனிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான்.
அந்திரோனிக்கு பெற்ற தண்டனை. இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமன்றி மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த அநீதியான கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்தபோது அந்தியோக்கியாவில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலையை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களும் இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்தியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தையையும் நினைத்து அழுதான். மேலும் சினம் உண்டவனாய் அந்திரோனிக்கு விடமிருந்து அரச ஆடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளையும் கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவனை நடத்திச் சென்றான். ஓனியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். லிசிமாக்கு கொலை செய்யப்படுதல். மெனலாவுவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எருசலேம் கோயில் பொருட்களை திருடி அதை தீட்டுப்படுத்தும் பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டு விட்டன என்னும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கை எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுற்று எதிர்த்தளவே போர்க்கோலம் பூண்ட ஆட்கள் ஏறத்தாழ 3000 பேரை லிசிமாக்கு திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணமென்று யூதர்கள் அறிந்தபொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெரும் குழப்பத்திற்கு இடையில் லிசிமாக்கின் மீதும் அவனுடைய ஆட்கள் மீதும் அவற்றை எறிந்தனர். அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர். மெனலாவு மீது வழக்கு. இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர் நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்பப்பெற்ற மூவர் அவன் முன் இவ்வழக்கு பற்றி எடுத்துக் கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனலாவு தொரிமேனின் மகனான தாலமிக்கு ஒரு பெரும் தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனலாவுவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்கப் போவது போல மன்னனை திறந்தவெளி அரங்கு பக்கம் தனியாக அழைத்துச் சென்று அவனுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணனான மெனலாவுவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களினின்று மன்னன் அவனை விடுவித்தான். இறங்குதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பார்கள். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர். ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனலாவு பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான்.